செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் உள்ள மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அங்குள்ள மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஊழல் சர்வசாதாரணமாக உள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் லஞ்ச ஒழிப்பு துணை கண்காணிப்பாளர் சண்முக பெரியா தலைமையிலான போலீசார் அங்கு அதிரடி சோதனை மேற்கொண்டனர். வட்டார போக்குவரத்து அலுவலர் அறைக்குள் பதுங்கியிருந்த புரோக்கர் சாந்தகுமாரை சோதனையிட்டதில் அவரிடம் இருந்து 70,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அந்த பணம் ஆர்டிஓவிற்கு லஞ்சமாக கொடுக்க எடுத்து வந்ததாக கூறியதை அடுத்து அவரை கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து மோட்டார் ஆய்வாளர் அறைக்குள் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கிருந்து கணக்கில் வராத 50,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சங்கரராமன் கொலை வழக்கின் விசாரணை வருகிற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சங்கரராமன் கொலை வழக்கு தொடர்பாக புதுச்சேரி தலைமை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர், ரகு உள்ளிட்ட 19 பேர் இன்று ஆஜரானார்கள். இந்த வழக்கில் கடந்த 15ஆம் தேதி பிறல் சாட்சியம் கொடுத்த 83 பேரையும் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சங்கரராமன் மகன் தாக்கல் செய்திருந்த மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதே மனு மீண்டும் இன்று தாக்கல் செய்ததை அடுத்து அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீதிபதி மீண்டும் தள்ளுபடி செய்தார். இதையடுத்து இந்த வழக்கில் மறு விசாரணை வேண்டி உயர்நீதிமன்றத்தில் பத்மா 2 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மறு விசாரணை வருகிற 26ஆம் தேதிக்கு நடைபெறும் என்று கூறி வழக்கை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி முருகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் குடிநீர் வேண்டி பொதுமக்கள் அதிமுக எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கந்தஞ்சாவடியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுமார் 15 நாட்களாக இப்பகுதிக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்த குடிநீர் திடீரென நிறுத்தப்பட்டது. அப்பகுதி மக்கள் பல்வேறு இடங்களில் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதையடுத்து குடிநீர் வழங்க கோரி அப்பகுதி மக்கள் ராஜீவ்காந்தி பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களை விரட்டியடித்துள்ளனர். காவல்துறையினரின் இந்த அராஜக செயலால் ஆத்திரமடைந்த மக்கள் தங்கள் குறைகளை கூற தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான KP கந்தனின் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது எம்எல்ஏ தனது அலுவலகத்தில் இருந்து கொண்டே பொதுமக்களை சந்திக்காமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. எங்களுக்கு 15-20 நாளைக்கு மேல ஆச்சு, எங்களுக்கு தண்ணியே வரவே இல்லை. தண்ணியால ரொம்ப கஷ்டப்படுறோம். லாரி தண்ணியே 4 நாளைக்கு ஒரு முறை, 2 நாளைக்கு ஒரு முறை விட்டு ஜனங்களுக்குள்ள பெரிய தகராறே வந்துருச்சு. இன்னைக்கு நாங்க மறியல் பண்ண போனதுக்கு போலீஸ்காரங்க யாரும் மறியல் பண்ணக்கூடாதுன்னு விரட்டி அனுப்பிட்டாங்க. எம்எல்ஏ பாக்குறதுக்கு எம்எல்ஏ பார்க்கவே அனுமதி கொடுக்கல. அவர் எம்எல்ஏ வர்றதுக்கு முன்னால மட்டும் வீடு வீடா கை தூக்கி கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்க வந்தாரு. அவர் ஓட்டு வாங்கின பிற்பாடு எங்க தெரு பக்கம் எந்த ஊர் எந்த இடத்துக்குமே வரவே இல்லை. அவர் அப்ப வராம அவர் பக்கம் மட்டும் டெய்லி தண்ணி விட்டு இருக்காரு. ஏன் அவருக்கு மட்டும் தண்ணி வேணும்? அப்ப நாங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறது? மேலும் குடிநீர் பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை ஆய்வாளர் மூலம் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏவின் இந்த போக்கை கண்டித்து பொதுமக்கள் எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே சிதம்பராபுரம் நாராயணசாமி கோவிலில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. களக்காடு சிதம்பராபுரத்தில் உள்ளது நாராயணசாமி வைகுண்டர் அழகுபதி திருக்கோவில். இங்கு 83வது ஆணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஐயா நாராயணசுவாமியின் திருவீதி உலா நடைபெற்றது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நிறைவு நாளன்று தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே சுப்புலாபுரம் கிராமத்தில் ஜீவ சமாதி அடைந்து உயிர் பெற்று எழுந்த சர்க்குருநாதரின் 102வது குருபூஜை விழா நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் சாதுக்கள் மற்றும் சாமியார்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாகையில் முறையான பராமரிப்பின்றி இயங்கி வந்த டாஸ்மாக் கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மீன் வியாபாரி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகப்பட்டினம் ரயில் நிலையம் அருகே செயல்பட்டு வந்த அந்த கடையில் இன்று அதிகாலை திடீரென தீப்பிடித்துள்ளது. மளமளவென பரவிய தீ கட்டிடத்தின் மேல் பகுதிக்கும் பரவியுள்ளது. இதனால் அங்குள்ள விடுதியில் தங்கியிருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். எனினும் தீயில் சிக்கி கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பக்ருதீன் என்ற மீன் வியாபாரி உயிரிழந்தார்.
தீ விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த அசாமை சேர்ந்த வாலிபர் ஒருவரை சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ விபத்தின் காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் எரிந்து நாசமாயின. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பெரம்பலூர் முத்து நகரை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் தனது வீட்டின் அருகே உள்ள குடோனில் பணம் மற்றும் நகைகளை வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று காலையில் குடோனின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது 70 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல பெரம்பலூர் நக்கசேலம் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமாள் என்பவரின் மனைவியிடம் தூங்கும்போது 6.5 சவரன் தாலி செயினை மர்மநபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடரும் கொள்ளை சம்பவங்கள் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாததால் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சையில் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காமல் போனதால் மிகப்பெரிய இழப்பை விவசாயிகள் சந்தித்துள்ளதாகவும், இந்நிலையில் தமிழக அரசு 12 மணி நேரம் மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு 6 மணி நேரம் கூட மின்சாரம் வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினர். இன்னைக்கு தண்ணி இல்லாததுனால டெல்டா மாவட்டங்களில் 4 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் குறுவை சாகுபடி பண்றதுக்காக 12 மணி நேரம் கரண்ட் தரேன்னு சொல்றாங்க. டெல்டா மாவட்டங்களில் 20 மணி நேரம் விவசாயத்துக்கு மின்சாரம் தரணும்னு ஒரு ஸ்பெஷல் ஜிஓ இருக்குது. அந்த அடிப்படையில் 20 மணி நேரம் நாங்கள் மின்சாரம் தரணும்னு சொல்றோம். 12 மணி நேரம்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட மின்சாரம் கிடைக்க மாட்டேங்குது. இதனால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி குறைதீர்ப்பு முகாமில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சைக்கிள் ஓட்டுவதில் சிலர் சாகசம் புரிகிறார்கள். இந்த இளைஞர் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கொண்டு ஆட்கள் ஏற்றப்பட்ட மற்ற 2 சைக்கிள்களை லாவகமாக பிடித்துச் செல்கிறார். இப்படி 3 சைக்கிள்களையும் ஒரே நேரத்தில் ஒருவர் இயக்குவது ஆச்சரியம்தானே? ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதல், 13 பேர் சுட்டுக் கொலை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.